என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. அண்ணா திமுகவில் 53 வருட காலமாக முடித்த 54வது வருடம் கட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே உங்களை போன்று நான் ஒரு தொண்டனாக இருப்பதை நான் மிக பாக்கியமாக கருதுகிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே தலைவர் இருக்கின்ற பொழுது அவருக்கு உறுதுணையாக தம்பி காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணன் தமிழ்மகன் உசேன் எங்களை போன்றவர்களாம் மன்றம் என்று வந்து வைத்து எம்ஜிஆருக்கு வெறியர்களாக ரசிகர்களாக நாங்கள் இருந்தோம். திமுகவில் இருந்து எம்ஜிஆர் அவர்களை தூக்கி எறிகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது அவருக்கு உற்ற துணையாக மன்றத்தின் மறவர்கள் அன்றைக்கு இளைஞர்களாக 24, 23 வயசு 24 வயசு இளைஞர்களாக இருந்த நாங்கள் எங்களை போன்றவர்கள் பெரிய போராட்டம் அறப்போராட்டத்திற்கு மக்களுடைய செல்வாக்கை முன்னிறுத்தி இந்த இயக்கத்தை வளர்த்த சகோதரர்களை நாங்கள் ஒருவர். யாருப்பா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கேன் தம்பி, தம்பி யாருப்பா உனக்கு வேலை இல்லை, உங்க தள்ளி உட்காருப்பா, எங்களை போட்டு டென்ஷன் ஆக்காது. சகோதரர்களே, ஒரு கட்சி வளருகிறது சொன்னாலும் தலைவனை நாம் மிகைப்படுத்த வேண்டும். மிகை என்ற இருப்பதை நாம் சொல்ல வேண்டும். அதைத்தான் உங்கள் தீர்மானத்தில் தம்பி உதயகுமார் அவர்கள் புரட்சி தமிழரை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு வார்த்தை கூட மிகைப்படுத்தல, அத்தனை உண்மை. இலக்கியலாக இருந்திருக்கிறார், தொண்டராக இருந்திருக்கிறார், எல்லாத்தையும் மதிக்கிறார். அவரை ஆக்க வேண்டும், 26 முதலமைச்சர் ஆக்க வேண்டும் சொல்வது உதட்டளவிலே பேசுகிற வார்த்தை அல்ல, அத்தனையும் உள்ளத்திலிருந்து வருவது. அதற்கு பேரவை பக்கபலமாக இருக்கிறது சொன்னால் சத்தியமான வார்த்தை, அது மாற்று கருத்தை இல்லை. இதுல நான் முதல்வர், நீ முதல்வர், நீங்க தான் முதல்வர், நான் போட்டி அக்கா தப்பா கூட நினைச்சுக்கணும் வளர்மதி அம்மாவை பார்த்து சொன்னார். எவன் வந்தாலும் புரட்சி தலைவி ஆட்டவோ அசைக்கவோ பேரவை ஆட்டவோ அசைக்க முடியாது. இது பேரவை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா மாவட்ட செயலருக்கு அடுத்து மாவட்ட செயலாளர் தகுதியானவர்கள் தான் நீங்க இங்க இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். இப்போ எடுத்து கொடுத்து பாருங்க, நாங்க எப்படி நடத்துறோம் பாருங்க. என்ன நீங்க 82 பேர் வச்சிருக்கீங்க, நாங்க பாருங்க எப்படி நடத்துறோம்னு ரெடியா இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக அடுத்த சான்ஸ் உங்களுக்குலாம் வரும், எல்லாத்துக்குமே வரும். இது மிகைப்படுத்தி பொய்யான வார்த்தைகளும் வேறு எதுவும் தப்பா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உழைப்புக்கு உயர் உண்டு என்பதற்கு தம்பி தான் உதயகுமார் தான் அதுக்கு மூல காரணம். என் மகனுக்கு அவர் சீனியர், தியாகராஜா கல்லூரியில் என் மகன் படிக்கிறான். ஒரு சீனியர் MA படிக்கிறான், BA படிக்கிறான். அந்த காலத்திலிருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உயர்வுகள் எப்படி வருதுங்கிறது அவருடைய உயர்வை நான் நேருக்கு நேரம் பார்த்தேன். அவர் என்னை பற்றி சொல்றாரு, மற்றவங்களை பற்றி சொல்றாரு, அது வேறு. ஒரு சின்ன பிள்ளையாக இருந்து அரசியல் பின்புலமே கிடையாது. ஒருத்தன் வர்றதுன்னா மாமா அமைச்சராக இருக்கணும், மச்சான் கட்சியின் தலைவனாக இருக்கணும், அது இருக்கணும். இன்றைக்கு கூட தம்பி KAK அண்ணன் அவருடைய அன்பு மகன் முகில், அன்பு என்னுடைய சகோதரர் அருமை தம்பி ஜெயக்குமாருடைய மகன் தம்பி ஜெயவர்தனன், அதே போன்று என்னோட NPR நிறைகுளத்தார் அவருடைய மகன் காஞ்சி பன்னீர்செல்வம் போன்றவர், இன்னும் நிறைய பேர் இங்கே உதாரணம் சொல்லலாம். இவர் STS எங்க அண்ணன் செல்வம் இங்கே எங்க போயிட்டாரா அண்ணன். இவர் KAK அண்ணனுக்கு STSக்கு போட்டி, யார் மூத்தவர்கள் யார் அம்மா MGR தலைவர் நெருங்கி இருக்காங்கன்னா அதுல 2 பேருக்கு பேர்ல 100க்கு 100 மார்க் எடுப்பாங்க. அவர் ஒரு கருத்து சொன்னா இவங்க அப்பா ஒரு கருத்து சொல்லுவாரு. அண்ணா நீங்க என்ன சொல்றீங்க KAK கேட்பாரு, அவர் STS மாற்றி சொல்லுவாரு. அப்புறம் அவரு அந்த மக்கள் விருப்பவரோட MGR அடிச்சுட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி இருந்த அந்த இளைஞர்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு 2வது வாரிசாக இங்க வந்திருக்காங்க. பல்வேறு தலைவர்கள், மதுரை சரவணன் பற்றி சொல்லும்போது வல்லபாய் பட்டேல் என்பது சொன்னீங்களே, அங்கேயா நரேந்திர மோடிஜிக்கு அதுங்க அங்கங்கே ஒரு வாரிசுகள் உருவாகிருக்கீங்க. அதனால இது இறைவன் நம்ம கொடுக்குற பரிசுகள். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் சோதனைகள் எப்படி என்னமே எதுவுமே கிடையாது. 72ல் கட்சியை ஆரம்பிக்கிறார் MGR. கருணாநிதி தீய சக்தி, இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, ஒரு மோசமான கட்சி திமுக சொல்லி ஆரம்பித்து
அவருடைய கட்சியில் ஆட்சி நடந்த ஊழலை சொல்லி தேர்தல் நிற்கிறார். அப்போ திரு மாயத்தேவர் அவர்கள் அங்கே வேட்பாளர். நாங்கள்லாம் அவரோடு சேர்ந்து உறவினர்கள் எல்லாத்துக்கும் இளைஞர்களாக இருந்த காரணத்தினால, இந்த மன்றத்தில் இருந்த காரணத்தினால இரவு பகலாக உழைத்து அதன் மூலமாக புரட்சித் தலைவரோடு நெருங்கி பழகிற வாய்ப்பு அந்த நேரத்தில் ஏற்பட்டது. அதே போலவே அம்மா அவருக்கு பிறகு வரும்போது கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க கட்சியில். அப்போ கூப்பிட்டு சேடப்பட்டி முத்தையான்னு மாப்பிள்ளை வந்திருக்காரு, இவர் துரைராஜ் மகன், இவர் முன்னாள் அமைச்சர், மருமகன் அவர். எனக்கு மருமகையான மொத்தமான சார், துரைராஜ் அமைச்சருடைய மகன் அவரு, எனக்கு மருமகன் அவர் மாமனார். அதனால அவரு இல்ல என்ன சேடப்பட்டி முத்தையா அவர்கள் அவங்க தொகுதியில் அப்ப எம்எல்ஏ அவர் மாவட்ட செயலாளர்கள். அவர் கூப்பிட்டு எப்படி நம்ம எடப்பாடியார் ஒவ்வொரு தொகுதிக்காக புறப்படுறோன்னு சொல்லி சுற்றுப்பயணம் சொல்லியிருக்காரு இல்லையா, மறுபடியும் மாற்றி அமைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் தம்பி உதயகுமார் சொன்னார். கோயம்புத்தூரில் ஆரம்பித்த நிகழ்ச்சி 234 தொகுதிக்கும் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல புரட்சி தலைவர் சீரோடு சிறப்போடு பெரிய நடிகராக இருந்து முதலமைச்சரானதுக்கு பிறகு தனக்கு வாரிசாக கொள்கைகளை எடுத்து சொல்வதற்கு ஒருத்தர் வேணுங்கிறத நம்ம அம்மாவை தேர்ந்தெடுத்தார்கள். இயற்கையாகவே கொள்கை பொறுப்பு செயலரான மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றிக்கிட்டு வராங்க. அப்போ திரு சேடப்பட்டி முத்தையா அவர்களை அழைத்து திண்டுக்கல்ல ஒரு கூட்டம் போடுங்க அப்படி இல்லை, மதுரையில் போட்டுருக்க கோட்டரசு. அப்போ மாவட்டம் பிரிக்கல, நாம் நகர செயலராக மக்களால் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இல்லை திண்டுக்கல்லே போட்டிருக்கேன் நாங்கள். அப்போ யார் இருக்கிறான்னு நகர செயலராக திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காருன்னா எங்களெல்லாம் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தார் சேடப்பட்டி முத்தையா அவர். என்னையா நல்லா நடத்துவிய கூட்டத்தை அப்படின்னாரு. ஏற்கனவே 72 தேர்தல் அவங்களோட இருந்ததுனால நான் எனக்கு தெரியுமே அவனே எங்களோட தானே இருந்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக பேசினார். இயற்கை தெய்வத்தின் அமைப்போடு ஒரு 50,000 பேர் 80க்கு முன்னால அந்த 80-82 நடக்குதுன்னா பயங்கர வரலாற்று சிறப்பு கூட்டம். வேலூர்ல கோட்டை மைதானம் இருக்கிற மாதிரி திண்டுக்கல் ஒரு கோட்டை இருக்கு, அதை கீழே போட்டு வரலாற்று சிறப்புக்கு தலைவர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படி கூட்டம். அது முடிஞ்ச பிறகு அம்மா போய் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. மிக பெரும்பாலான கூட்டத்தில் திண்டுக்கல் கூட்டம் தான் எனக்கு சிறப்பாக இருக்கு. அவர் தான் திண்டுக்கல் சீனிவாசன் நடத்தினாரு, சேடப்பட்டி முத்தையா இருந்தெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு நாள் தோட்டத்தை கூப்பிட்டு விட்டு பெரிய பாராட்டி ஒரு பெரிய வாழ்த்தெல்லாம் சொல்லி தலைவரைகளை பாராட்டினார். அவ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, எப்போ எது நடக்குன்னு தெரியாது. உயர்வுக்கு காரணங்கள் எப்படி நமக்கு அவங்களுக்கு எம்ஜிஆர் எங்கள் அப்பாவுக்கு கூட படித்து வர எங்கள் அப்பா கூட என் மகன் தான் சேர்த்துக்க நான் சொல்கிறேன், எதுவுமே கிடையாது. இருக்கு பிடிச்சி நம்ம ஒரு மன்றத்தில் இருக்கோம், எம்ஜிஆர் வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி போனதில் இப்படி பழக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கம் உண்டாக்குள்ள காரணங்கள். அப்படி வந்ததுக்கு பின்னால் எம்ஜிஆர் குரூப்பா ஆர்எம்டிஆர் குரூப்பான்னு நம்ம கட்சியில் அப்போ போராட்டம். இவங்க அப்பா கூட நாங்களாம் இவங்க அப்பா குரூப்பு கேஏகே ஐயாவுக்கு, அவங்கெல்லாம் அது ஒரு ஸ்டைல். அவங்க எஸ்கேஎஸ் ஐயா அவர் ஒரு குரூப்பில் இருப்பார், நாங்கள் அவர் ரெண்டுக்கு நியூட்ரலாக இருப்பார் கேஏகே ஐயா. ஆர்எம்பி அவர் ஒரு குரூப்பை கொடுக்கலாம், பல விஷயங்கள் தெரியாது. அப்படி இருக்கும்போது அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு பண்ணவர் ஆர் வீரப்பன் அவர்கள். நாங்கெல்லாம் அவருக்கு எதிர்பார்த்து அம்மா தான் வரணும், எல்லாத்தையும் முதன்மையாக வைக்கணும். நாங்கள் ஒரு குரூப்பு, அதனால் எங்களுக்கு குரூப்புனா எங்களுக்கு தலைவர் அம்மா. அப்போ எங்களுக்கு வர சொல்லி எதுனா அப்பா கிட்ட பணம் வாங்கணும்னா அம்மாட்ட போய் பேசுவோம்ல, அப்பா திட்டுவாரம்மா காலேஜுக்கு பணம் கட்டணும், அது கட்டணும்னா கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி எந்த பிரச்சனைனாலும் அங்கே துருவ அம்மா, அவங்க போய் சொல்லிடுவாங்க, நாங்கள் கோல் போட்டு வந்துடுவோம். அப்படித்தான் இந்த வாழ்க்கை அரசியல் எல்லாம் முன்னேறி வந்தது. நீங்கள் இப்போ ஒரு தீர்மானம் இங்கே போட்டிருக்கீங்க, 3 தீர்மானம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எடப்பாடியார் கிடைத்திட்டது இறை அருள். புரட்சி தலைவர் தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையின் கீழ் பணியாற்ற கிடைத்திட்ட வாய்ப்பு, கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரும் பெற்ற வரம். இது அண்டர்லைன் பண்ணணும், சாதாரண விஷயமே இல்லை, பெரிய விஷயம்.
அவருக்கு வந்துருக்கு பார்த்துக்கிற அந்த ஐடியா. ஒவ்வொருத்தருக்கு ஒரு வரங்க. அது இந்த மேடையில் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. இவங்க அப்பா எஸ்கே ஐயா, வீரப்பன், இவர் ராஜாராம், ஒரு 10 பேர் தான் உள்ள நுழைய முடியும். இரும்பு கொண்ட தலைவர் உள்ள இருப்பாங்க, நாங்கள் வெளியே இருப்போம். நாங்களாம் அங்கே கிடப்போம் அந்த வாட்ச்மேன் இருக்கிற இடத்துல. அதுக்குள்ள விட மாட்டாங்க. அதனால இன்னைக்கு நம்மெல்லாம் இங்கே உட்காந்துருக்கோன்னா இதெல்லாம் வரம், அருள். உண்மையிலே அந்த சக்திகளுடைய அந்த ஆசைகள் இருக்கிறனால தான் நம்மெல்லாம் இங்கே இருக்கிறோம். என்னை போன்றவங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமாக நான் கருதுகிறேன். அந்த வார்த்தையை போட்ட தம்பி உதயகுமார் அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். அது ஒரு எடுத்த உடனே ஒரு தலைவனை புகழ்கிறது விளையாட்டு கிடையாது. முதல் தீர்மானத்தில் முதல் வரியிலே அவர் கிடைத்தது நம்ம இறை அருள். அது உண்மை, நான் எல்லா இடத்துக்கும் சொல்லுவேன். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு வரம். இன்னைக்கு அகில இந்திய ஒரு சினிமா நடிகர் தலைவர் போட்டுக்குவாங்க, நரசிம்மன், அகில இந்திய குச்சி ஓமக்குச்சி ஒரு சங்கம் போட்டுக்குவோம். ஆனால் இந்த கட்சியில் நம்ம இருக்கிறோம்னா இது நமக்கு பெருமை. அதுதான் பிரச்சனை. எவ்வளோ கட்சி ஆரம்பிச்சுக்கலாம், மாவட்டம், மாநிலம், மாவட்டம் போட்டுக்குவாங்க. இதில் வர்றதுங்கிறது வந்து 53 வருஷமா நான் பார்க்குறேன், சாதாரண விஷயமே இல்லை. இங்கே பல பேர் மாநில தலைவர்கள் இருக்கீங்க. 61 பேர், 62 பேர், எவ்வளோ பேர் தம்பி? 61 பேர், 88 மாவட்ட செயலாளர். எங்கே ரோட்டில் போகிறவங்கலாம் கிடையாது. நீங்கள் மாவட்ட செயலாளர் பரிந்துரை, முக்கியமானவர்கள் பரிந்துரை இல்லைன்னா இங்கே வரவே முடியாது. யார்கிட்ட போய் மண் எடுக்க முடியாது. எடப்பாடியார் சொன்ன உடனே போட்டுருவாரா? எத்தனை டெஸ்ட் வைப்பாரு நமக்கு தெரியாது. அவ்வளோ பண்ணி மாநிலத்துக்கு போடுறது, இணை போடுறது, துணை போடுறது, தலைவராக போடுறது, துணைத் தலைவராக போடுறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேட்டகரி வச்சிருக்காரு. அப்படி போனே மாவட்ட செயலாளர் உங்களை அங்கீகரிக்கிறதுக்கு கட்சி மாவட்ட செயலாளர் ஒத்துக்கணும். யார் நிச்சயமா எதிராக இருக்கிறவங்களுக்கு இந்த பதவி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்காங்க, அப்படி யாரும் இருக்காங்களா? எப்ப எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா எனக்கு பிடிச்சவர் தான் எங்க ஊர்ல போட்டிருக்கேன். அவர் உழைப்பாளி, அது அவருக்கே தெரியும். உதயகுமாருக்கு அவருடைய ஒவ்வொரு அடியில் வந்தவர். அவருக்கு போட்டு கொடுக்கணும், உடனே போட்டு கொடுத்துட்டாரு. இப்படி மாவட்ட செயலாளருக்கு எதிராக இருக்கிற ஒருத்தர் பேரவை செயலாளர் இருக்காருன்னா அதிசயமான விஷயம். இருந்தால் வாழ்த்துக்கள், அவ்வளவுதான் நம்ம சொல்ல. எத்தனை பேர் போட்டி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு உண்மையை மட்டும் சொல்றேன், கேட்டுங்க. நான் மாவட்ட செயலாளரா தலைவர் இறந்ததுக்கு பிறகு 87 2000 வரை 7 சட்டமன்ற தொகுதிக்கு அம்மா என்ன 13 வருஷம் மாவட்டத்தில் இருந்தேன். 2000 2007 வரைக்கும் பொருளாதார போட்டிருந்தாங்க. அதனால மாவட்ட செயலாளரை பகைத்து பெரிய விஷயங்களை செஞ்சிடலாம் நினைக்கிற போது எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அதே மீறி நீங்கள் பணியாற்றுங்கள், உயர்வு உங்களை தேடி வரும். அதை எதிர்ப்பா கொண்டு போகாதீங்க. எதுவாக இருந்தாலும் பெர்மிஷன் ஆஃப் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், ஆனரபிள் கவர்னர் உருவாங்க, கவர்னர் அந்த அறிக்கையில். அது மாதிரி நீங்கள் மாவட்டத்தை ஏதோ ஒன்று நீங்கள் நலத்திட்டம் அவரால் முடியாமல் இருக்கும். நீங்கள் நலத்திட்டங்கள் கொடுப்பீங்க. தம்பி பேசுனா நிறைய பேருக்கு 3000 பிரியாணி போட்டேன், 10,000 பிரியாணி போட்டேன். அதை கூட எல்லாமே மாவட்ட செயலர் வழிகாட்டுதல் படி அப்படின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா கூப்பிடுப்பா தம்பி நம்ம கூட வச்சுக்கலாம் பாரு. அவர் தனியாக நீங்கள் போய் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களை எப்போ கட்ட கட்டுறதுன்னு யோசிப்பாங்க. அதனால யோசிக்க, அப்புறம் உங்கள் இஷ்டம். உதயகுமார் வழியே சொல்கிறேன், யாரையும் பாதிச்சுக்க மாட்டார். அவர் உண்டு வேலை உண்டு, செயல் தீவிரமாக இருக்கும். மற்றவங்களுக்கு கம்மியாக, மற்றவங்க இவரோட கம்மியாக தான் செஞ்சுருப்பாங்க. உயர்வு போய்கிட்டு இருக்கான். மற்றவங்க பார்த்து பயப்படுற மாதிரி கொண்டு போயிடுவார். அன்னைக்கு உண்ணாவிரதம் மதுரை நினைச்ச புரட்சி தலைவர் அந்த இடத்துல பேசிய இடம். அப்படியே லட்சக்கணக்கான கூட்டம். அந்த கூட்டம் பூரா நீங்க பேர் வைக்க வந்திருக்கு. கண்ணால பார்த்து மகிழ்ச்சி அடைந்து, அதெல்லாம் அனுபவ ரீதியாக எங்களுக்கு கிடைக்கிற வெற்றிகள். அதை செய்யறதுக்கு ஒரு தில்லு வேணும்னா இறைவன் அருள் உதயகுமார் கிடைச்சிருக்கு. அதான் அதை பாராட்டுக்குரியது. இல்லை நீங்க உடனே மந்திரி, என்னென்ன மந்திரியா இருந்தீங்க? எது? வருவாய்த்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, இளைஞர் நலத்துறை, 3 துறையில் அமைச்சர். அம்மா காலத்தில்
அம்மா காலத்தில் மந்திரியாக இருக்கிறதா கடவுளுடைய வர உண்மையிலே வேணும். எப்போ தூக்குவாங்க எப்போ எடுப்பாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி தான் எங்கள் கட்சி பதவிகள்லாம் அங்கே பார்த்து சிரித்தாமா திமுக காரனோட பார்த்தாமான்னு போதும், ஒரு ஃபோட்டோ மட்டும் காமிச்சிங்கன்னா போதும், தூக்கி விட்டுருவோம். கல்யாண வீட்டுக்கு போயிருப்பீங்க, திமுக காரன் வந்துருப்பானே வாங்கினேன்னு கை கொடுத்துருப்பான், அதை எடுத்துருப்பான். அம்மா பாருமா அம்மாவுக்கு துரோகம் பண்றாங்க கேட்க மாட்டாங்க, எடுத்துருவாங்க. அப்புறம் அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு வருஷம் எனக்காவது எங்கேயாவது இலவச தரிசனம் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன இங்கே நிற்கிறீங்கம்மா, கட்சி விட்டு நீக்கிட்டீங்கம்மா, எதுக்கு நீக்கிறேன் வெள்ள அடிப்பாங்க. உதவியாளர் வருவாங்க, இந்த பையன் ஃபைல் எடுத்துருவாங்க, அம்மா நீக்கிட்டீங்கன்னு தான் சொல்லிடுங்க, காரணம் சொல்லல. அப்புறம் அவனா சொல்லுவான், இல்லைம்மா ஒருத்தர் வந்து ஃபோட்டோ காமிச்சிருக்கான், நான் திமுக கூட கல்யாண வீட்டில் இருந்தேன்னு சொல்லி. அது தப்பு தானே, நீ ஏன் போன எங்க தெரியாம போயிட்டோம், இனிமேல் திமுக பக்கம் போகலாம் தொலைஞ்சி போய் சேர்த்துக்கே அப்படின்னா கட்சியில மறுபடியும் சேர்க்கறதுக்கு அங்க அப்படி இருக்கணும். இப்போ விளையாட்டு கிடையாது. அம்மா கிட்ட அம்மா பார்க்கத்தான் போதுன்னு சொல்லிட்டு பாய்ஸ் கார்டு வந்து வெளியே வருவாங்க. இந்த அம்மாவுடைய முகத்தை பார்த்துட்டு ஏதாவது பதவி கிடைக்கணும் ஒரு 10-20 நிற்பாங்க. கோட்டையில் அம்மாவுக்கு பேசுறதுக்கு பொருளாதார முறையில் அங்கே சந்திக்குது. பேர்லாம் அந்த பிஏக்கள் குளிச்சுட்டு வருவாங்க, யார் யார் நின்னாங்க. அம்மா வீட்டில இருந்து கோட்டை வரைக்கும் அந்த ராணிமேரி கல்லூரி அங்கங்கே நின்று அதில் ஒருத்தர் பேரை சொல்லி ரொம்ப திருடனா இருக்கான் சீனிவாசன், எப்போ பார்த்தாலும் ராணிமேரி கல்லூரி நிற்கிறான், வேற இடமே கிடைக்கல அவனுக்கு. என்னம்மா சொல்றீங்க, பெண்கள் இருக்கிறான் நாய் அங்க போய் நிற்கிறாங்க, ஏம்மா உங்க கவனம் அவனுக்கு படுன்னு நினைச்சிட்டு இருப்பாம்மா. நெவர் அட்மிட்டட், நாட் லைக் இட். இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க தெரியுமா, ஒரு தடவை மன்னிச்சிருக்குமா. அப்புறம் அவங்க அதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கா மனசு வந்து சேர்க்கும் போது கூப்பிட்டு இனிமேல் அங்கெல்லாம் நிற்பியாருங்க, தப்பு கட்சியில ஏதாவது பேர் போடாம கூப்பிட்டு நீக்கிருப்பாங்க. இல்லைம்மா சொல்றதுக்கு தான் நின்று அப்புறம் சமாளிப்பாங்க. என்ன குணம் என்னன்னு தெரியாது. எடப்பாடியார்னா நேரில் போய் சொல்லிடலாம், என்னங்க நீக்கிருக்கீங்க, ஏன் நீக்கினீங்கன்னா உங்க மாவட்ட ஜெயலலிதா சொன்னார், பண்ணி தப்பா நடந்துக்கிட்ட நீக்கிட்டேன்னு சொல்லிடுவாரு. நேருக்கு நேரம் வெட்டு துண்டு முடியாது. இந்த பழக்கம் அம்மாவை பார்க்கவே முடியாது, பார்த்தாதான் பேச முடியாது. எத்தனை வருஷம் அங்கே தெரியாது. இப்படிதான் 11 வருஷம் நான் பொருளாளராக இருந்தேன். என்ன எவன் பிட்ட போட்டான்னு தெரியல, எங்க எடுத்துக்கணும் வேற யாருமே இல்லை. தினகரன் டிடிவி தினகரன் தான், அவர் அடுத்த அவர் பொருளாதார போட்டாங்க. என்ன பேசினாங்கன்னு தெரியாது, நான் எடுத்துட்டேன். எனக்கு மாவட்ட அவைத்தலைவர் ஒரு டிஜிபி மாதிரி இருந்து என்னை கொண்டு போய் மறுபடியும் ஏடே ஆகிட்டார். நர்த்தம் விஸ்வநாதன் ஐயா எனக்கு மாவட்ட செயலாளர், முப்பெருந்துறை அமைச்சர் எல்லாரும் இருப்பாங்க. எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவரெல்லாம் மரியாதை கொடுப்பாரு. அவர் கீழே இருக்கிற தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவர் கேர் கொடுக்காட்டார், அண்ணன் வருத்தப்படுவார், நர்த்தம் விஸ்வநாதன் வருத்தப்படுவார்னு அப்போ சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு பிறகு 16வது வருஷம் எல்லாரும் எம்எல்ஏ சீட்டு கேட்டவங்களுக்கெல்லாம் நேர்காணல் அழைப்பு வருது. 3 நாள் 4 நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. தம்பியில் நீங்களாம் வந்துருக்கீங்கள, எங்கள் மாவட்டம் எல்லாருமே வந்திருந்தாங்க. எத்தனை பேர் எத்தனை மாவட்டம்லாம் வந்துச்சுன்னு தெரியல. 4வது நாள் நம்ம மகாலிங்க கீழே இருக்காருல்ல, நம்ம ஆஃபீஸ் மேலாளர் அவரு கூப்பிடுறோம், 2 பேரும் கீழே வந்தாங்க. அம்மா அவங்கள கூப்பிடுறாங்க. சரி இன்னைக்கு அம்மா பார்க்கல போல இருக்குன்னு பார்த்தா போனோம். 4 நாளாக வந்துட்டு இருக்கலாம் சீனிவாசன். ஆமாங்கம்மா, என்ன நீ ரொம்ப நாளாக பார்க்க முடியல, அம்மா நீங்கள் தான் அடித்து துரத்திட்டு இருக்கு, நான் எங்கே போய் பார்க்கறதும்மா. என்ன அடித்து துரத்துனேன், ஏம்மா எடுத்துட்டீங்கம்மா என்ன பதவி. ஆமாம் உங்களை எடுத்துட்டேன். பொருளாளரா? ஆமாம் அதுலேருந்து எடுத்துட்டேன். எத்தனை நாள் ஆச்சுன்னு? 11 வருஷம் ஆச்சு. ஏப்பா எத்தனை எம்பி தேர்தல், எத்தனை எம்எல்ஏ தேர்தல், ஒன்று கூட வந்து என்னை பார்க்கலன்னு. இவ்வளோதாம எனக்கு கெட்ட நேரம், இன்னைக்கு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்ன. அன்னைக்கு ஏதாவது சொல்லியிருந்துருப்பாங்க, கோபத்தில் எடுத்திருப்பேன். எங்கேயாவது பார்க்க வேணாமா, என்னை பார்த்து பேச வேணாமா, பார்க்குறவனையும் திட்டுறீங்க பார்க்காதவனையும் திட்டுறீங்க, எதில் உங்களை பார்க்குறீங்க, எனக்கு நேரங்காலம் எப்போதும் தெரியலமான்னு. இல்லை இல்லை அப்போ எடுத்திருப்பேன், இப்போ உங்களுக்கு சீட்டு தர்றேன், நான் அம்மா தான் முதலமைச்சராக போகிறேன்,
என்னுடைய கேபினெட்டில் நீங்கள் அடுத்த மந்திரி. சத்தியமான வார்த்தை தான். அம்மாவுக்கு எனக்கு நடந்தது. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, தம்பி சொன்னார், சென்ட்ரல் மினிஸ்டர் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் தரைவழி போக்குவரத்து கேபினெட் அமைச்சரை என்னை அறிவித்தாங்க. அப்போ இப்போ கட்காரி, நிதின் கட்காரி இருக்கார் இல்லையா, அந்த பதவி திடீர்னு ஒரு வாரத்தில் வாஜ்பாய் பதவியை எடுத்து விட்டாங்க. நம்பிக்கையில் திரும்ப எனக்கு மந்திரி பதவி அறிவிச்சிட்டாங்க. எனக்கு தபால்லாம் கொடுத்து போய் பதவி ஏற்றுக்க சீனிவாசன்னாங்க. அங்கே போகிறதுக்குள்ள சோனியா காந்தி அம்மா, அவன் யார், சுப்பிரமணிய சாமி எல்லாம் டீ பாத்தி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வாஜ்பாய் தபாலை கொண்டு போய் கொடுக்குறேன். அன்னைக்கு சாயங்காலம் அவர் காலி. அப்புறம் அதை அம்மா சொன்னாங்க, ஒரு அன்லைக்கி மேன் சீனிவாசன், இந்த தடவை உறுதியாக நீங்கள் மந்திரி ஆகிறீங்க, நான் முதலமைச்சர் ஆகிறேன்னு அம்மா சொல்கிறாங்க. வேறு வரல, வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க. வில் பவர் அந்த என்ன யாருக்காவது எந்த தலைவனுக்காக வருமா? இப்போ எடப்பாடியாருக்கு வந்திருக்காரு. நாம தான் அடுத்த ஆட்சி நம்ம தான் அப்படின்னு சொல்லி பிரமாதமாக அந்த நம்பிக்கையோட நம்மளாம் இருக்கு. அதான் உண்மை. சூழ்நிலை எப்படி உருவாயிருக்கு. ஆக இறைவன் நினைக்கும் போது, இறைவன் ஒரு நல்லதை கொடுக்கும் போது எவனாலும் தடுக்க முடியாது. இறைவனால் கொடுக்க முடியாதது எவனாலும் கொடுக்க முடியாது. அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பா அளந்து வைங்க. நமக்கு என்ன இருக்கோ தெய்வம் கொடுக்கும். அதனால டென்ஷன் ஆகாதீங்க. இருக்கிற தோட்டம் துறவுல வித்து விட்டு ரோட்ல பிச்சை எடுக்காதீங்க. என்ன முடியுமோ அதை மட்டும் பாருங்க. உண்மையை சொல்லி போடுங்க. யார்கிட்ட இப்ப உதயகுமார் சொல்றாரு, 1 லட்சம் நோட்டீஸ் அடிக்கிறார். ஐயா 1000 நோட்டீஸ் அடிக்க முடியும். நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் கோமான் இல்லை, சீமான் இல்லை. அப்படி உண்மையை சொல்லுங்க. ஒரு ஒத்துக்குவாரு. அவர்கிட்ட வந்து எங்கேயாவது ஓசியில ஜவுளி கடையில் துணி எடுத்து போட்டுட்டு பட்டு பட மாட்டேன்னு காமிச்சிங்கன்னா அடிபட்டு போயிருக்கும். நடிப்பே வேண்டியதில்லை அரசியல். நம்ம உழைங்க. நீங்க என்னுடைய அனுபவம், விவசாய பிரிவு செயலாளர், மாவட்ட செயலாளர் 74ல் தலைவர் ஜெயிக்கிறாரு. அவங்க பழக்க வழக்கத்தினால 74ல் பிரிக்கப்படாத மதுரை மாவட்டத்துக்கு என்ன விவசாய பிரிவு செயலாளர். அப்போ அவர் நன்றி சொல்றதுக்கு வராது. திண்டுக்கல் ஜெயிச்ச உடனே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தொகுதியிலும் விவசாய பிரிவு கொடி விட்டு அந்த அண்ணா தொழிற்சங்க கொடி இருக்குல்ல, நம்முடைய சுத்தியல், அருவாள் சுத்தியல், அந்த கொடி பக்கத்தில் இருக்கும். என்ன கட்சி கொடி ஏற்றுற இன்னொன்று ஏற்றுறீங்களா? ஐயா நீங்க விவசாய பிரிவு போட்டிருக்கீங்க இந்த ஊர்ல வச்சிருக்கீங்க. ஓ நீ ஆரம்பிச்சிட்டியா தொழில, சரின்னு ஏற்றுவார். என்ன சொல்றேன்னா, யாரும் தடுக்க மாட்டாங்க தலைவர்கள். ஒரு உற்சாகம், நம்ம போட்ட பையன் வேலை செய்யறது எல்லாம் பண்றான் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க உழைச்சிக்கிட்டு மட்டும் இருங்க. பொறாமே போடாதீங்க. எவனை பார்த்தாலும் இவன் மதிக்கிறது இல்லை, இவன் பேர் போடுறதில்லை, எதுவுமே போட்டு எண்ணத்துக்காக போகுது. தலைவர் காலத்தில், அம்மா காலத்தில் நீக்கிட்டா அதோட குணம் தான் பெருசா தெரியும். அவன் நேரத்தில் பேசக்கூட மாட்டான் கட்சிக்காரன். அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கும். அதனால இந்த சூழ்நிலையில அமைதியா போங்க. இறைவன் நம்ம ஜெயவர்தன்ல எம்பியா இருந்தார், மறுபடியும் நின்று வெற்றி வாய்ப்பு இழக்கிறார். மறுபடியும் ஒரு உற்சாகமா இருக்காரு. அப்பா பாத்தீங்களா, டிவி வந்து சின்னத்தை வந்து சீமானு கொடுத்துருக்காங்க. இவங்க அப்பா கொடுத்ததுதான் நல்லது. எப்ப பார்த்தாலும் அருமையா பேசுவாரு. கட்சியுடைய கொள்கைகளை எடப்பாடியார் சார்பில் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உற்சாகமா இருக்கணும். பல பேர் மாவட்ட செயலாளர் போய் பிரபாகரன் எங்க அந்த போய் மனம் கலந்துறாதீங்க இல்லை, எல்லாமே நம்ம தேடி வரும். நீங்க மாவட்ட செயலாளர் இருக்கும்போது பார்த்துருக்கேன், எம்பியா இருக்கும்போது பார்த்துருக்கேன், இப்போ பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் சோர்வு தெரியுது. சோர்வே வேணாம், வாங்க பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு கெட்ட 11 வருஷம் கஞ்சி இல்லாம கிடந்தேன் நான். அதனால இறைவன் எப்போ அவசியம் எல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் இல்லை. உண்மையா எல்லாரும் பக்கம் பேசுறாங்க. 52 மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை மாண்புமிகு எடப்பாடி ஐயா நடத்தினார். 82 கூட்டத்திலே கலந்துக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தார். எல்லாத்திலும் பேசும்போது எல்லா மாவட்ட செயலாளர் சொன்னது, ஐடி விங் சரியில்லை, இது பாசறை சரியில்லை, இளைஞரணி சரியில்லை, மாணவரணி சரியில்லை. உங்களை விட்டு தான் எங்க பேரவையெல்லாம் சொல்றது இல்லை. ஏன்னா நீங்க ஏதோ உழைச்சிருக்கீங்க போல இருக்கு. மனசாட்சி பேசணும்ல. அங்க விட்டு நான் அப்ப பண்ணிட்டேன்.
என்னங்க பேரவை யாரும் குறை அப்படின்னு நான் பக்கத்துல இருந்து சொன்னேன். அவங்களாம் நல்லா உழைக்கிறாங்க போல இருக்கு, இவங்களெல்லாம் விட்டுட்டாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, உண்மையிலேயே நான் மாவட்ட செயலாளர், எனக்கு உள்ள நிலைகள் தெரியுது. வாங்கி மாவட்ட செயலாளர் பாசறை, மாவட்ட செயலாளர் இளைஞரணி, மாவட்ட செயலாளர் மாணவரணி, மாவட்ட செயலாளர் பெருசாக போட்டுக்குவாங்க, மாணவரணி கீழே வரும். எது கட்சிக்கு மாவட்ட செயலாளரா எதுக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அந்த ஆசைகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. மாணவரணி மாவட்ட செயலாளர், பேரவை மாவட்ட செயலாளர் போட்டு செயல்படுங்க. அதெல்லாம் இப்போ நம்ம தொய்வாக இருக்கிறோம். இளைஞர்கள் இல்லை, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இப்போ புதியதாக நடிகர்கள் இவ்வளோ ஆரம்பிச்சுட்டு அவங்கெல்லாம் பூரா இளைஞர்கள் பூரா ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நிச்சயமாக காலத்தில் மன்றம் இருந்தது, இளைஞர் அணி வந்தது, அப்புறம் அம்மா காலத்தில் இருந்துச்சு. இப்போ அம்மா காலத்தில் பாசறை ஆரம்பித்தாங்க. இப்போ உங்கள் காலத்தில் பேரவையை ஆரம்பித்து இவருடைய சிறப்பான செயல்பாட்டினால ரொம்ப லைமில் இருக்கீங்க. லைம் மீன்ஸ் உயிரோட்டமாக இருக்கீங்க. எல்லா இடத்துலையும் நல்லா பண்ணுறீங்க, எல்லா இடத்துலையும் சிறப்பாக இருக்கிற நம்ம பேரவை இன்னும் நம்ம அதிகமாக்கணும். நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் பாசறையில் சேருங்க, அண்ணன் பிள்ளைகளை கொண்டு போய் இளைஞர்களில் சேருங்க. இதுக்கு மரியாதை கூட, இதுக்கு மரியாதை கம்மி, அதெல்லாம் கிடையாது. தனியாக பேசிக்கிட்டு இருக்க அவர்கிட்டயா தம்பிக்கிட்டயா? ரெண்டு பேரும் ஒரே ஒரு காரங்க பேசுங்கப்பா. தர்மபுரி மாவட்டத்தில் சேர்மன் எந்த காலத்தில் இருந்தீங்க தம்பி? 2001. பல பேருக்கு சிம்ம சொப்பு. அவரு பேர் தம்பி தங்கமுத்து. அவரு 2 பேர் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம். கரெக்ட். எல்லாம் நூலா போனவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதனால கொஞ்சம் மனசு வந்துடாதீங்க. எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. குறுக்கோடியில் போய் பதவி பெற்று நிரந்தரமாக இருக்கவே முடியாது. அதில் சிறப்பாக இதில் வாங்க சாமி வரலா, அந்த குறுக்கோடியில் போய் யாரும் பெருசாக வந்துட முடியாது. உழைப்பு மூலமாக சரியான ஒரு பரிந்துரையோடு போனீங்கன்னா வாழ்க்கை நிச்சயமாக ஒன்று. நம்முடைய ஆட்சியினுடைய தலைவருடைய சாதனைகள் 520 வாக்குறுதி சொல்லி ஏமாற்றி இருக்கிற ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கை. நீட் தேர்வை ரத்து செய்வேன்னு ஏமாத்திட்டான். மாணாக்கருடைய கல்வி கடனை ரத்து செய்வேன்னு அதை ஏமாத்திட்டாங்க. எல்லாமே பொய்யா சொல்லி 1000 ரூபாய் அரிசி போடுறது இப்போ பெருசாக பேசுகிறாங்க. 50 லட்சம் ரூபாய்க்கு 50 லட்சம் கோடி டாஸ்மாகில் சம்பாதிக்கிறாங்க. மின்சாரத்தில் 3 முறை உயர்த்திட்டாங்க, பால் விலையை உயர்த்திட்டாங்க, பஸ் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, அரிசி விலை தாறுமாறாக ஏற்பட்டு எங்கள் இதில் பக்காப்படி நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 1 கிலோ அரிசி 80 ரூபா 85 ரூபாங்கிற அரை அரைக்கப்படி அரிசி. எல்லா விலையும் ஏறி போய் மக்கள் தயாராக இருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் தொடரவில்லை. தம்பி வேலுமணி அவர் சொன்னது போல மாண்புமிகு எடப்பாடி அவர்களோடு கேட்காதீங்க, எல்லாம் ரகசிய பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. நாம் தான் அடுத்த ஆட்சி, நாம தான் ஆட்சி அமைக்கிறோம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது மாயம் மந்திரம் கிடையாது. யானை தன்னுடைய தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி ஸ்டாலினே மண்ணவாரி போட்டு வாரிசு அரசியலை நடத்தி கேவலமான ஒரு ஆட்சி நடத்துறதுனால, எல்லாமே மோசமான ஒரு சூழ்நிலை இருப்பதனால இன்னைக்கு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அவங்க எல்லாருமே சொல்றது கூட்டணி பலமா அமைங்க, பலமா அமைங்கன்னு. மிக 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 பலமாக கூட்டணி அமைய இருக்கிறது. நாம் ஆட்சியை பிடித்தே தீர வேண்டும். அது நிச்சயமா மக்களுடைய அன்போடு நடக்கும். அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். என்ன காரணம்னா, புதியதாக இப்ப நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் இந்த பூத் கமிட்டி 9 பேர் நியமிக்க சொல்லியிருக்காரு. அதை பல பேர் சவாலாக எடுத்துக்கிறாங்க. நம்மளால கலைக்கல, நாங்கெல்லாம் போன பல பஞ்சாயத்து, நாங்கள் இவனை சேகர் பேல கூட்டி என்னங்க நான் தான் செயலாளர், இன்னொருத்தர் போய் செயலாளர் போட சொல்றீங்க. ஆனால் உனக்குன்னே நீ இரியா, உன் மகனை கூட போட்டுக்கலாம், எவனை உழைக்கிறானா போட்டுக்கலாம். அப்படிலாம் முடியாதுங்க. இந்த பூத்தை அங்கே ஓட்டு கேட்டுற முடியுமா? சண்டைக்கு வரானுங்க. சமாதானப்படுத்துறது 9 பேர் மட்டும் கரெக்டாக போடுங்க. கொடுக்குற நோட்டீஸ் கீட்டீஸ் கொண்டு போய் கரெக்டாக சேர்க்குறேன்னா பாருங்க. நோட்டீஸை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிறேன்னா பார்த்து போட்டுறாதீங்க. நோட்டீஸ்னால் என்னன்னு உங்களுக்கு புரியும். அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. நோட்டீஸ் கேட்டா நாங்கள் உட்காந்துருக்கோம் பாங்க, அங்கே கேட்டீங்க. அதனால என்னன்னு பார்த்துக்குங்க.
அதெல்லாம் கூட்டி கரெக்டாக சேர்க்குற மாதிரி பண்ணுற ஆள் மட்டும் பாருங்க. நம்மளை ஆட்டவோ அசைக்க எந்த கும்பனாலும் முடியாது. எடப்பாடியார் நிச்சயமாக ஆட்சிக்கு வருகிறார், முதலமைச்சர் பொறுப்பு ஏற்கிறார். நாமெல்லாம் ஆளுகின்ற கட்சியில் அங்கத்தினர்களாக உறுப்பினர்களாக நம்ம அத்தனை பேர் அதில் செயல்படுவோம். அது மாற்று கருத்தே இல்லை. மூவேந்தன் பேசும்போது சொன்னார், நம்ம வளர்மதி ஒன்றும் இல்லைப்பா, எங்களுக்கு எந்தவித ஆசாபாசம் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு பேசுறாரு. அடுத்த நிமிஷம் சொன்னார், அடுத்த எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் வரப்போறீங்களோ, அதான் ஆசாபாசம். அது எல்லாத்தையும் தான் சொன்னப்பா. முதல்ல அந்த வார்த்தை ஏன் சொன்னேன்? பூரா நாடகம் தானே, நான் தப்பா சொல்லல. ஏப்பா நாங்க எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறோன்னு சொன்னீங்கல்ல, சரி நீ வேணாம் எம்எல்ஏக்கள் வரணும் போடுகிறீல்ல, உங்களுக்கு உண்டுப்பா உண்டு. நான் ஒன்றும் தப்பா சொல்லல. ஒருத்தர் மனசுல இருக்கிறது மகாத்மா காந்தி பேரேம்பாங்க, அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா பல தப்புகள் பண்ணியிருப்போம். இதெல்லாம் சகஜம்தான். அதனால எது எதிர்பார்க்குன்னு சன்மார்க்க சக்கமா நடத்துறோம் ஒண்ணுமே இல்லை. அதாவது ஆளுங்கட்சி ஆனால் என்ன நடக்குங்கிறது பல பேருக்கு தெரியாது. இனிமேல் தெரிஞ்சுக்கங்க. நம்ம தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நம்ம அத்தனை மக்களுக்கு நன்மை செய்யலாம். எனவே நம்பினால் கெடுவதில்லை, 4 முறை தீர்வு. நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் நம்பியார் கெட்டதில்லை. இதில் ஒரு வாசகம் போட்டிருக்கீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் உதயகுமாரன் நம்பியோர் கெட்டதில்லைன்னு ஆசை. மிகப்படுத்தலாம் சொல்லல. அவரோட உழைப்பு தான் அந்த உங்க தொகுதியில இருந்து இருக்காங்க. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. அதனால எல்லா பக்கம் இரவு பகலாக தூங்கும்போது கூட கனவுல கூட ஓட்டு போடுற மாதிரி, மக்களுக்கு ஓட்டு கேட்கிற மாதிரி ஏதாவது வந்துட்டு இருக்கும். நம்ம அரசியல் இருக்கிற புத்தி அதான். அதனால நிச்சயமாக இறைவன் அருள் பெற்றதால தான் நம்ம எல்லாருமே இங்கே கூடியிருக்கோம். எல்லாருமே கடவுள் அருள் பெற்றவங்க தான் இங்கே நிற்கிறோம். நம்ம மாளிகைன்னா சாதாரண எம்ஜிஆர் கடவுள், அம்மா கடவுள் இருந்த இடம். எனவே இந்த திருடர்கள் திமுக கொள்கைகளை எடுத்து சொல்லுங்க. இந்த பூத் கமிட்டியை மட்டும் கரெக்டாக அமைங்க. எவன் சிபாரிசு வேணாம், உண்மையாக உழைக்கிறவன் அந்த பூத்துக்கு வரவனை பற்றி கரெக்டாக பார்த்துக்க. அது மட்டும் பண்ணுங்க. மீதியெல்லாம் மற்ற நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு எடப்பாடியார். அதை நீங்கள் நிச்சயமாக செய்யுங்க. நமக்கு தூண்டுதலுக்கு குத்துவலைக்கு எரியறதுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த அந்த திரியை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு தூண்டவே வேண்டியதில்லை, ஊசி குத்திக்கிட்டே இருப்பார் உதயகுமார். எனவே உங்களை வேலை வாங்குகிற பணிக்கிற பணி வாங்குகிற செயல்களை நிச்சயமாக நீங்களும் இன்னொருத்த சொல்லி தான் நடக்க வேண்டிய அவசியத்தில் யாருமே கிடையாது. அவ்வளோ பேரும் பழக்கமானவர்கள் எல்லாரும் எனக்கு தெரியும். இருக்கிறது முதன்மையானது மாவட்ட செயலர். அது ஒன்றுனா 1A நீங்கள் இருக்கிறீங்க. 2ஆம் நம்பர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து 1A நீங்கள் அடுத்து ஸ்டாண்ட் உங்களுக்கு தான் வரணும். அதனால் எப்போ நிச்சயமாக இறைவன் நமக்கு என்ன கொடுக்குறாரு நடக்கும். அதை நல்லபடியாக நம்புங்க. புரட்சி தலைவருடைய உழைப்பு, அவருடைய செயல்களை எப்படி தீர்மானத்தில் தம்பி உதயகுமார் நிறைவேற்றிருக்கிறோம் அதை எல்லா இடத்துலையும் பேசுங்க. டீ கிடையாதுன்னு தெரியும், காப்பி கிடையாதுன்னு தெரியும், ஹோட்டலாக இருந்தாலும் எல்லாத்துலையும் சிறப்பாக பேசி நம்முடைய உயர்வுக்கு வழிகாட்டுங்கள். மற்ற அணிகளையும் எடுத்துகிட்டு போங்க, இளைஞர்களை ஒன்று சேருங்கன்னு சொல்லி நல்ல வாய்ப்பினை சிறப்பாக சாப்பாடு நேரத்தில் எங்களுக்கு கொடுத்து உங்களெல்லாம் பேச வைத்திருக்கிறேன் தம்பி உதயகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். உங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி.